guys, நம்ம இன்னைக்கியோட வீடியோக்குள்ள வந்தாச்சு. வீடியோ போட்டு ஒரு 2-3 வாரமோ 4-8 வாரமோ ஆயிருக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு காம்போ பேப்ளேட் தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற பேப்ளேட்ஸில் நிறைய இடத்து தோக்கடிச்சிருச்சு. என்ன ப்ரோ மெட்டல் பேப்ளேட்ஸ் எடுக்கவே மாட்டேங்குன்னு கேட்காதீங்க. நாளைக்கான வீடியோவில் அடுத்த வீடியோவில் மெட்டல் பேப்ளேட்ஸை பற்றி தான் போட போகிறோம். அந்த காம்போ ஃபஸ்ட்டு இந்த நம்மக்கிட்ட இருக்கிற பேப்ளேட்ஸ் வச்சு செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி டைலாக் சொல்லிட்டு வீடியோ கோயிலுக்கு போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இந்த 2 பேப்ளேட் வச்சு தான் நம்ம இன்னைக்கு காம்போ பண்ண போகிறோம். ஸ்க்ரூ ட்ரைடண்டோட எவல்யூஷன் பார்த்தீங்களா கைஸ்? இதோட சைட் லேயர் உடஞ்சி நாஸ்தியாக இருக்கும். அதான் இதோட ஃப்ளேமு இதெல்லாம் கழட்டி மாட்டி இப்படி ஒரு இதை செஞ்சுட்டேன். ஃபஸ்ட்டு இது 2 பீஸாக ரிவைவ் கரன்சி வச்சு இவன் உடச்சிட்டான். இவன் 3 பீஸாக உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம டேப் போட்டு மாடிஃபிகேஷன் பண்ணி நான் இது சரி பண்ணியிருக்கேன். ஆனால் அது சைடில் போய் கேட்ரேஜ் போல் வச்சு எல்லாம் ஒரு டிப் மாதிரி செஞ்சுருக்கேன். ஆனால் அது இங்கே சைடில் போகும்போது இடித்து ஸ்லோவாகிடுது கைஸ். இதான் கைஸ் இருக்கிற பிரச்சனை. சரி, இப்போ நம்ம அதை வச்சு சூப்பரான காம்போ க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது பஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இதுலேருந்து தேவைன்னா பர்ஃபெக்ட் சர்க்கிளான இந்த டிஸ்க்கும் இந்த பால் இருக்கிற ட்ரைவர். இப்போ இதை கட்டிக்கலாம். நம்மளுக்கு இந்த லேயர் இப்போ தேவையே இல்லை, சைட் லேயர், ஏன்னா அது பர்ஃபெக்டாக இல்லை. இப்போ நம்ம நடுவில் இருக்கிறது பர்ஃபெக்ட் சர்க்கிளாக இது பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சர்க்கிளாக ஈவனாக தானே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டிரைவர் எடுத்து போட்டால் நம்ம காம்போ ஃபினிஷ். அவ்வளோதான் நம்ம காம்போ பேட்டில் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு இதை எப்படி போகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு இது நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லானால இதே ஃபஸ்ட் லான்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லான்ச் நம்ம தம்பி விடுறாரு, அடுத்த லான்ச் நான் விடுவேன். நீங்கள் சைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது, இதுக்கு எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கைஸ். பார்த்தீங்கன்னா அதான் பேட்டிலோட ரிசல்ட் நம்ம இந்த காம்போ பேப்ளேடோட ஜெயிச்சிருக்கு. இந்த பேப்ளேடுக்கு ஏதாவது பேர் வைக்கலாம்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இல்லைன்னா நானே ஒரு பேர் கமெண்ட்டில் போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நாங்கள் இதோட பேரை முடிவு பண்ணல. அடுத்த லான்ச் கைஸ். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ட்வினம்சிஸ் இந்த காம்போ பேப்ளேட் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபீனிக்ஸ் புயல் காலத்தில் சுற்றிட்டு இருந்தால் இப்போ நடுவில் நம்ம காம்போ எடுத்தாங்க. இப்போ அந்த காம்போ பேப்ளேட் 2 பாயிண்ட்டு, ஃபீனிக்ஸ் 0 பாயிண்ட். இப்போ இதே ஃபஸ்ட் விடலாம். என்னங்க லான்ச் மிஸ்டேக். ஃபஸ்ட் ஃபீனிக்ஸ் விட்டோன்னே வெளியே போயிடுச்சு. ரீலான்ச். என்னங்க இந்த ஃபீனிக்ஸ் பண்ணுது? அதோட லான்ச்சரை பாருங்கள். லான்ச்சிங் பண்ணுற பிளேடரை பாருங்கள். ஒழுங்காக விடுங்க. ஃபஸ்ட்லேருந்து விட வேண்டியதாக திரும்பி ஆயிடுச்சு. இந்த ஓட்டமாச்சு ஒழுங்காக விட்டுறோன்னு நினைக்கிறேன். விட்டாச்சுங்க. சென்டர் பிடிச்சி சுற்றணும்னு பார்க்குது 2 பேப்ளேடும். அந்த காம்போ பேப்ளேட் தான் சென்டரில் இருக்குது. இந்த பாயிண்டில் நம்ம காம்போ பேப்ளேட் ஜெயிச்சிருச்சு. நம்ம மொத்த பேட்டில் ஜெயிச்சிருக்கோம். அவ்வளோதான் ஜெயிச்சிருச்சு. அசைக்கவே முடியலைங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா சர்க்கிள் ரொம்ப பர்ஃபெக்ட் சர்க்கிளாக இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம இதை வச்சு பேட்டில் போடுற பேப்ளேடு பார்த்தீங்கன்னா நைட்மேர் லூயினார் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த காம்போ பேப்ளேடை விட்டுக்கலாம், லோட் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மாற்றிக்கிட்டோம். லூயினாரை கிரிப்பில் போட்டு இந்த காம்போ பேப்ளேட் ரிப்கோ லான்ச்சர் வச்சுருக்கோம் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த காம்போ பேப்ளேடை விட்டுறலாம். ஃபுல் ஃபோர்ஸில் விட்டாச்சு. இதையும் விட்டுறலாம். அதிரடி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த லூயினார் ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்துருக்குங்க. வர மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த லான்ச்சு நானே விடுறதா இருக்கேன் கைஸ். லூயினார் எடுத்து செட் பண்ணிடலாம்.
எல்லாத்தையும் எடுத்து மாட்டிட்டு லான்ச் விட்டுறலாம். ஃபுல் ஃபோர்ஸ் விட்டாச்சு. அடுத்து நம்ம நேரம் என்னங்க இது லான்ச்சர் எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சு. ஃபஸ்ட்ல லான்ச் விட்டுலாம். லான்ச் பண்ணிக்கலாம் guys. லுக்கோட செட் பண்ணிவிட்டு நம்ம பேப்ளடி செட் பண்ணிக்கலாம். விட்டாச்சுங்க. எடி நான் வேறு மாதிரி சுற்றுது. இந்த வட்டமும் அதே மாதிரி ஸ்டெடி மோட் நடக்குமா? இல்லைங்க, லூனாரோட ஸ்பீடு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸ்பின் ஸ்டீலும் அதால் பண்ண முடியல guys. ஏன்னா இந்த பேப்ளேட் அதோட குட்டியாக இருக்குது. லூனாரோட இந்த காம்போ பேப்ளேட் குட்டியாக இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பின் ஸ்டீல் பண்ணியிருக்கான். இப்போ பாயிண்ட் வந்து 1-1 guys. இந்த காம்போ பேப்ளேட் ஜெயிச்சிருச்சு. அடுத்த லான்ச்சுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஒயினாரி லான்ச்சர்லாம் மாட்டியாச்சு. இதையோ லான்ச்சர்லாம் மாட்டியாச்சு. விட்டாச்சுங்க. நம்ம காம்போ பேப்ளேட் நல்லா அடி வாங்கிட்டு ஃபஸ்ட்டு பண்ணி ஃபைனல் பேட்டில் மாறிடும். இந்த வட்டமும் அடி வாங்கினாலும் நம்ம காம்போ பேப்ளேட் எப்படியே ஜெயிச்சிருச்சு. அடுத்த லான்ச் விட்டுருலாம் கைஸ். இப்போ காம்போ பேப்ளேடுக்கு 2 பாயிண்ட், லூவினாருக்கு 1 பாயிண்ட்டுங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் 2 பேப்ளேட்ஸ் இருக்காங்க கைஸ் காம்படிஷனுக்கு. அதனால் சீக்கிரமே இந்த பேட்டில் முடிச்சுக்கலாம். முடிச்சு விடு லூயினார். இது வரைக்கும் 1 பாயிண்ட் எடுத்துருக்குது லூயினார் தான் கைஸ். மற்ற எந்த பேப்ளேட்டுமே இந்த பேப்ளேட்டுக்கு பாயிண்ட் எடுக்கல. நம்ம டிபி பேப்ளேட்ஸ் தான் எல்லா காம்படிட்டர்ஸும் அவங்களால பாயிண்ட் எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். நம்ம அடுத்து எடுத்துருக்கிறது 3 பாயிண்ட் எடுத்து இந்த பேட்டில் கிரேட்டஸ்ட் ட்ராஃபேல். இப்போ நான் விட்றேன் ஒரு லான்ச்சு. இந்த லான்ச்சர் மாற்றிருக்காங்க கைஸ். ஏன்னா 2மே ரைட் பேப்ளேட். ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் பேட்டில் போட்டுக்கலாம். எது கொஞ்சம் நல்லா சுற்றுதோ அதை நல்லா லான்ச்சே விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்வின்ஸ் காம்போ பேப்ளேட்டே விட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கோம், செம்ம பவர்ஃபுல்லாக எல்லா பேப்ளேட்டையும் ஜெயிச்சிருச்சு. ஆனால் அது வீடியோ கேப்சர் பண்ணாலும் போடுங்க பஸ்ட்டுங்க. ஃபஸ்ட்டுலேயே பஸ்ட் பண்ணியிருக்கு கைஸ். கிரேட்டஸ்ட் வேறு பாயிண்ட்ஸ் மாதிரி கைஸ். இதை எப்படி வச்சுக்கலாம். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஸ்டெமினா மோடில் தான் இருக்குது. அட்டாக்ல இருந்தால் பொழந்து விட்ருங்க கைஸ். லாஸ்ட் ஹவுஸ் பிரைஸன் அட்டாக்ல விட்டு பேட்டில் பண்ணி ஒரு தாட்டி அட்டாக்ல போட்டு பார்க்கலாங்க எப்படி செயல்படுதுன்னு. அட்டாக்ல போட்டுக்கோ. நடக்குதுன்னு பார்ப்போம். அடித்தா இன்னும் ஒரு குடி அடிக்கணும். இல்லை காய்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை. ஸ்டாண்டிங் பொசிஷன் கொடுத்துருப்பாங்க கைஸ். இப்போ இதுக்கு 1 பாயிண்ட், அதுக்கு 2 பாயிண்ட். அட்டாக்ல விட்டது ரொம்ப தப்பாக போச்சு கைஸ். ஸ்டெமினாலே விடுவோம் கைஸ் இந்த பேட்டில். கிரேட்டஸ்ட் ஆஃப்லே ஃபஸ்ட்டு விடலாம். ஆச்சு. அடுத்து இதை விட்டுருக்கோம். என்ன நடக்குன்னு பார்ப்போம். நேற்று வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கணும் கைஸ். எல்லா பேப்ளேடும் இது ஜெயிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ரஃபேல் அதோட விங்ஸை வச்சுக்கிட்டு இருக்கு. ஜெயிச்சிருக்கிறது நம்ம காம்போ பேப்ளேட் தான் கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு பார்த்துக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங். லாஸ்ட் லான்ச் ஹூ இஸ் கோயிங் டு வின் அப்படின்னு இந்த பேட்டில் தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு லான்ச்சில் எப்படியோ கிரேட்டஸ்ட் ஆஃப் பஸ் இந்த பாயிண்ட் எடுத்துருப்பான். இந்த பேட்டில் launching ஆனால் mistake எடுக்க guys. முடியுமான்னு தெரியல. பட் என்னன்னு பார்க்கலாம்.
லான்ச்சிங் மிஸ்டேக் கைஸ். ஆனால் என்னன்னு பார்க்கலாம். லான்ச் பண்ணும்போது ஜெயிச்சிருச்சு. என்னதான் தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இதில் எனக்கு தெரிஞ்சு காம்போ பேபிள் தான் ஜெயிக்கும். காம்போ பேபிள் தான் ஜெயிச்சிருக்கு. ஆனால் இது லான்ச்சிங் மிஸ்டேக் ஆச்சு. ரஃபேல் ஒழுங்காக விடலை. அடுத்த நாள் பார்த்துடலாம். முட்டியாடி முடிஞ்சளவுக்கு பவரை விட்டுருக்காங்க இது ரெண்டத்தையுமே. டிவி வெப்பன் ஜெயிக்கிறதா அப்படின்னு கிரேட்டஸ்ட் ரஃபேல் அதை பஸ்ட் பண்ணியாச்சு கைஸ். 2 பாயிண்ட் டெஸ்ட்டில் ஜெயிச்சிருக்கு. நம்ம கிரேட்டஸ்ட் ரஃபேல் தான். அடுத்த காம்படேட்டரை எடுத்துடலாம். அடுத்த காம்படேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரால்ஸ் ப்ரைஸ் தான் கைஸ். ஆஸ்ட்ரால்ஸ் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு பேட்டில் நம்ம ஸ்டெமினாலே போட்டு ஆரம்பிக்கலாம். மங்களாகரமாக ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் லான்ச் யார் ஜெயிக்கிறாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் யார் ஃபர்ஸ்ட் லான்ச் விட்டுருக்காங்க. யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்ச இதில் இந்த காம்போ பேபிள் ஜெயிக்குன்னு தோணுது. 2 பேர் செம்மையாக அடிக்குது. ஆஸ்ட்ரால்ஸ் ப்ரைஸ் ஸ்டாமினா கொஞ்சம் குறையிற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்து அட்டாக்ல இங்கே 2 குறைஞ்சிருச்சு. 2 பேர் சரி. இந்த பாயிண்ட் எடுத்துன்னா அடுத்து அட்டாக்ல போட்டு ஒரு பஸ்ட் பண்ணி ஆஸ்ட்ரால்ஸ் ப்ரைஸ் ஜெயிச்சிருமா கைஸ். ஆஸ்ட்ரால்ஸ் ப்ரைஸ் ஜெயிச்சிருச்சு. செகண்ட் பேட்டில் வந்து அட்டாக்ல ஒரு கிளிக் குறைஞ்சிருக்கு. ப்ரைஸ் எனக்கு வந்து ஒரு கிளிக் கூட குறையல கைஸ். இப்போ அட்டாக்ல போட்டிருக்கனால இதையே ஃபர்ஸ்ட் விடுவோம். நல்லா கைஸ் சுற்றிட்டே இருக்காங்க. ஆஸ்ட்ரால்ஸ் ஃப்ளவர் பேட்டர்ன் விட்டால் அது தானாக அந்த சைடு மாறிடுது கைஸ். என்ன கைஸ் நல்லா தடுமாற வச்சிருச்சு. ஆனால் ஜெயிக்க போகிறது எப்படி அந்த குட்டி பேபியோட தான் கைஸ். ஆஸ்ட்ரால்ஸ் ப்ரைஸ்னால அந்த குட்டி பேபில் ஜெயிக்க முடியல. இப்போ பாயிண்ட்ஸ் இப்போ திரும்பி ஸ்டாமினா மோட்லேயே போட்டுடலாம் கைஸ். இந்த பட்டம் எதுவுமே குறையலைங்க. ஃப்ளவர் பட்டில் விட்டால் கூட இதை பார்க்கலாம். இப்போ ஸ்ப்ரைஸனே ஃபர்ஸ்ட் விடுவோம். குட்டி பேபிளட் இவ்வளோ பெரிய ஆளுங்களை எப்படி ஆட்டி எடுத்துருக்குன்னு பாருங்க கைஸ். அவ்வளோ பெரிய இட்டெல்லாம் உள்ளல நல்லா அடித்தாதான் நல்லாயிருக்கும் கைஸ். ஆஸ்ட்ரால்ஸ் ப்ரைஸ் எனக்கு சென்டரை பிடிச்சிருச்சு. குட்டி பேபிளட் வந்து பிடிக்க முடியுமா ட்ரை பண்ணிகிட்ருக்கு. Who is going to win? அதுவும் நம்ம ட்ரா முடிஞ்சிருச்சுங்க. என்ன கைஸ் இது? திரும்பி ஒரு லான்ச் விட்டு தான் ஆகணும். ஆட்டி எடுக்க போகிறாங்க. இட்டு கண்டினியூஸ் இட்டு உள்ளது கைஸ். ஆனால் ஆஸ்ட்ரால்ஸ் ப்ரைஸ் இது காம்போ பேர் என்ன அடித்தாலும் ஆஸ்ட்ரால்ஸ் ப்ரைஸ் தாங்க நிற்குங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பேப்ளேட் டோர்னமெண்ட் வச்சுக்கலாம் கைஸ். ஸ்டெமினா இதில் தோற்றுருச்சு. இப்போ டிஃபென்ஸில் போட்டு பார்க்கலாம். என்ன கைஸ் இது? 2-1ங்கிற மாதிரி இப்போ ஸ்கோரு. இப்போ இதுக்கு கிளிக்கு குறைஞ்சிருக்கு. இந்த பேட்டில் எது ஜெயிச்சனால அதே ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மோடில் போட்டிருக்கோம். டிஃபென்ஸில் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். ஃபுல் ஸ்டாமினாவோட சுற்றுது நம்ம காம்போ பேப்ளேட். டிவி பேப்ளேட்ஸ் ஓடும்போது கை வலிக்குது எனக்கு. அதோட ஒரு சோகமான விஷயத்தை சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த லான்ச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு விழுந்துருச்சு. அது கழட்டவே எங்களால் முடியல. ஆனால் லான்ச்சரில் உங்க Coming back to the topic, Astrals prize and what? winner once more. இப்போ 2 பேருக்கு 2 பாயிண்ட் prize and இருக்கு. strikes. இந்த பேட்டில்ல Astrals இந்த பேட்டில்ல யார் ஜெயிக்கிறாங்களோ strikes again. winner. Who is going to win? இந்த பேட்டில் தெரிஞ்சுங்க. என்னாகுது இன்னும் மொரட்டை அடி அடிச்சிட்டு இருக்கு காம்போ பேப்ளேட். அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு டோர்னமெண்ட் எதிர்பார்க்கலாம் கைஸ். ப்ரைஸ் எல்லாம் தருமாடி
then Surprise and exit. டிபி பேபிளோட ஜெயிக்க முடியல. பாக்கி 2 பேத்தையும் அப்படியே அசால்ட்டாக ஜெயிச்சிட்டாங்க. இல்லை ஆனால் நம்ம டிபி பேபிளோடக்கிட்டே 2 பேத்துக்கிட்டேயும் பாயிண்ட் எடுத்தாங்க. அது ஈக்குவலாக டஃப் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் கைஸ். ஓகே கைஸ், இனி அடுத்த டோர்னமெண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு பேட்டில் போடலான்னு இருக்கேன், ரிவைவ் ஃபீனிக்ஸ் கூட. கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு கைஸ். 16 நிமிஷம் ஆகிறதுக்கு இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசியில் ஒரு ஃபஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் கைஸ் நம்ம ரிவைவ் ஃபினிக்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். பாய்.